विघ्नविनायकमूर्ति की जय। श्रीमानाश्रितवत्सलः श्रुतिशिरस्सीमाविहारी घन प्रेमार्द्राग सुधाकटाक्षसुमनोदमाभि रामाकृतिः कमारातिः अनन्तवैभवनिधिः कामातिदोषाकुलं सोमाभो विशतीकरोतु हृदयं सोमार्धचूडामणिः। ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவானால் தேவதைகளுக்கு அமிர்தம் கடையலாம் அப்படிங்கிற ஒரு யோஜனை சொல்லப்பட்டு அசுரர்களையும் சேர்த்து கொண்டு தேவதைகளும் அசுரர்களும் அமிர்தம் கடைஞ்சார்கள். அந்த மந்தரமலையானது ஜலத்தில் மூழ்காமல் இருப்பதற்காக பகவான் கூர்மாவதாரம் பண்ணி அந்த மலையை அடியிலேருந்து தாங்கிறார். சகசிரபுஜனாக இருந்து பகவான் இந்த பக்கம் தேவதைகள் இந்த பக்கம் அசுரர்கள்லாம் நடுப்பில் நின்று பகவான் இப்படி இழுத்து விடுறான். ஏன்னா வேறு புராணாந்தரங்களில் சொல்லும்போது எந்த காரியம் பண்ணினாலும் விக்னேஸ்வரரை முதல்ல பூஜை பண்ணிட்டு தான் காரியத்தை ஆரம்பிக்கணுங்கிற ஒரு சம்பிரதாயத்தை தேவதைகள் மறந்து இந்த பார்க்கடல் கடைய ஆரம்பித்ததுனால பிள்ளையார் இறுக்கி பிடிச்சுன்னு விட்டார். அந்த மலையை சுத்த விடாதபடிக்கு பிடிச்சுன்னு விட்டார். அப்புறம் அவரை பூஜை பண்ணி அவர் அனுமதியை பெற்றுக்கொண்டாலும் மலை சுத்த மாட்டேங்கிறது. இந்த ஃபஸ்ட்டு மூமெண்ட்டு சிரமமாக இருக்குது. அதனால் பகவான் என்ன பண்ணுறான், சகசிரபுஜனாக இருந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் பிடிச்சி இழுத்து விடுறார். பார்க்கடலை கடையலாம்ங்கிற யோஜனையை சொன்னது ஸ்ரீமன் நாராயணர். மலையை தூக்க முடியாத போது கருடன் மேலே தூக்கி கொண்டு வந்து போட்டது பகவான். அது கீழே போய் முழுகாமல் இருப்பதற்காக அதை கூர்மாவதாரம் எடுத்து தாங்கிறது பகவான். ரெண்டு பக்கமும் கையால் அந்த மலையை பிடிச்சி இழுத்து சுற்றி விட்டது பகவான். அமிர்தத்தை கொண்டு வந்தது பகவான். அந்த அமிர்தத்தை தேவதைகளுக்கு விநியோகம் பண்ணினது பகவான். ஆனால் கதை என்ன சொல்கிறோம் நாம், தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சார்கள் அப்படின்னு பகவான் பகவத்கீதையில் சொல்லுவார். இவர்கள் எல்லாரையுமே நான் மமை வைத்தே நிகதா பூர்வமேவ நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின்னு. இந்த பீஷ்மரோ துரோணரோ கிருபாச்சார இவா மற்றவர்கள் எல்லாரையுமே ஏற்கனவே நான் வதம் பண்ணியாச்சு. நீ நிமித்தந்தான், ஒரு காரணம். அர்ஜுனன் பீஷ்மரை அடித்தான், அர்ஜுனன் துரோணரை அடித்தான், அர்ஜுனன் கர்ணனை அடித்தான் அப்படின்னு உன் பேர் வரதே தவிர அதை செஞ்சது நான் தான் அப்படிங்கிறார். இதெல்லாம் ஒரு ஆழமான கருத்தை உடைய வார்த்தைகள். இது எல்லாமே பகவான் தான் செய்கிறான். அந்தர்யாமியாயிருந்தும் பகவான் தான் செய்யறதுக்கு காரணமாக இருக்கான். சங்கல்பமாகவும் பகவான் தான் இருக்கான், செயலாகவும் பகவான் தான் இருக்கான், செயலுக்கு பலதாதாவாகவும் பகவான் தான் இருக்கான், அந்த பலனாகவும் பகவான் தான் இருக்கான். அப்படிங்கிறது தான் சாஸ்திரங்கள் நமக்கு காண்பிக்கிறதான வழி. இந்த அமிர்தத்தை கடையறத்தை முதல்ல இந்த பாம்போட விஷம், பார்க்கடலில் உள்ள அந்த அழுக்கு ரெண்டும் சேர்ந்து நஞ்சாக வர இது நடக்கிறது பார்க்கடல்ல. கீழே பிரம்மலோகம், அதற்கு கீழே 14 லோகங்களில் 13 லோகம் பாக்கி. இந்த பிரம்மலோகமே 3 லேயராக இருக்குதுன்னு புராணங்கள் சொல்கிறது. கீழே பிரம்மலோகம், மத்தியில் பார்க்கடல், மேலே கைலாசம் அப்படின்னு. இது புராணம் சொல்கிற விஷயம். இது தத்துவார்த்தமாக வைகுண்டம்னு சொல்கிறதோ கைலாசம்னு சொல்கிறதோ அதுக்கெல்லாம் அர்த்தம் வேறு. புராண ரீதியாக நான் சொல்கிறேன். அப்போ பார்க்கடல் பரியந்தம் கீழேந்து ஸ்ப்ரெட் ஆகுது அந்த விஷம் அப்படின்னா கீழெல்லாமும் போகிறது. இப்போ எங்கே போனால் இந்த விஷம் நம்மளை பாதிக்காமல் இருக்கும்னா அப்போ இதுக்கும் மேலே உள்ள இடத்துக்கு போயாகணும்.
அப்படிங்கிறத இப்போ கீழெல்லாம் வெள்ளமாக போய் எடுத்துன்னா மாடியில் போய் நம்ம இருக்கிறது இல்லையா, அது மாதிரி அத்தனை தேவதைகளும் 7-14 உலகத்தில் உள்ளவர்களும் கைலாசத்தில் போய் சிவபெருமான சரணம் அடைகிறார்கள். சிவபெருமானுக்கு ஸ்ரீருத்ரன் சொல்கிறது, விஷத்தை முறிக்கக்கூடியதான ஒரு தெய்வம். அத்தியவோச்சததிபக்தா பிரதமோ தெய்வியோபிஷக் அஹீகிஷ்ட சர்வான் ஜம்பயன் சர்வாஷ்சயாத்து தான்யா அப்படிங்கிறது. அஹிஹி அப்படின்னா பாம்பு. பாம்பு முதலிய விஷ ஜந்துக்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதிலேருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியதான ஒரு சக்தி சிவபெருமானுக்கு உண்டு. அதனால தான் விஷபாதைகளை மந்திரிச்சு போக்குறவர்கள் எந்த மந்திரத்தை உபயோகப்படுத்துவார்கள்னா நீலகண்ட மந்திரம்னு பேர் அதுக்கு. அந்த மந்திரத்தை உபயோகித்து தான் மந்திரிச்சு விஷபாதைகள்லேருந்து காப்பாற்றுவார்கள். சிவபெருமான சரணமடைய சிவபெருமான் ஆசு தோஷி. ஆசுனா சீக்கிரம், தோஷினா சந்தோஷத்தை அடைகிறவர். ஒரு பில்வம், ஒரு ஸ்பூன் ஜலம், ஒரு நமஸ்காரம், இதை நாம் செஞ்சோம்னா அப்படியே உச்சி குளிர்ந்து போயிடும் பகவானுக்கு. ஏகஞ்ச பில்வம் சலிலஞ்ச கிஞ்சித் சமர்ப்பணம் சங்கரமூர்த்னி பக்தியா அமந்திரகம் வா பிசமந்திரகம் வா சவம்ச கோட்யாத் சிவலோகமேதி என்று ஆதிசங்கரருடைய வாக்கு. ஏகஞ்ச பில்வம் சலிலஞ்ச கிஞ்சித், ஒரு பில்வம், ஒரு ஸ்பூன் ஜலம். இது சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுறதே உபயோகப்படுத்துறது. இது அமந்திரகம் வாபி சமந்திரகம் வா. சில பேருக்கு எனக்கு மந்திரங்கள்லாம் தெரியாது சார் பூஜை பண்ணுறதுக்கு அப்படின்னா, அதெல்லாம் தெரியவே வேண்டாம். கண்ணப்ப நாயனார் என்ன மந்திரம் சொல்லியா பூஜை பண்ணினார்? அன்பு தான் அவர்கிட்ட இருந்தது, பக்தி தான் இருந்தது. அது மாதிரி நாம் பக்தியோட சமர்ப்பணம் பண்ணினா பகவான் மந்திரம் இல்லைன்னாலும் நம்மளுடைய குலத்தை முழுக்க பகவான் உயர்த்தரான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. சிவபெருமான சரணமடைஞ்ச உடனே சிவபெருமான் இந்த விஷத்தை சாப்பிடணும் அப்படின்னா அந்த விஷத்தை முதல்ல ஒன்று சேர்க்கணும். பகவானுடைய வியூகங்களில் முக்கியமான வியூகம் அப்படிங்கிறது கல்யாண சுந்தரர், சோமாஸ்கந்தர், சந்திரசேகரர், நடராஜர் இப்படிலாம் வரிசையாக சொல்கிறோமோ. அதில் சுந்தரர் அப்படின்னு ஒரு வியூகம். அந்த சுந்தரரை கூப்பிட்டு பகவான் சுந்தரா இவ்விடத்தை இவ்விடங்கொண்டான்னா அப்படின்னா அந்த விஷத்தை இங்கே கொண்டு குடு அப்படின்னு சொன்னார். அதனால் சுந்தரமூர்த்தி நாயனார்னு நாம் இன்றைக்கி சொல்கிறோமே, அவர் தான் அந்த விஷத்தை கொண்டு கொடுத்தது. அதனால் அவருக்கு ஆளாள சுந்தரர்னு பெயர். அந்த விஷத்தை கொண்டு கொடுத்தார். எப்படி ஒரு லேகியம் மாதிரி, தீபாவளி லேகியம் மாதிரி அப்படியே உருட்டி கொண்டு மொத்தமாக சேர்த்து பகவான் கையில் கொடுக்க, பகவான் அதை அப்படி கையில் வச்சுருக்கான். இந்த பக்கம் பார்வதி இருக்காள், அந்த பக்கம் பெருமாள் இருக்கார். பகவான் பார்வதியையும் கேட்குறான், மகாவிஷ்ணுவையும் கேட்குறான், இதை சாப்பிடலாமா அப்படின்னு. இது ஒரு சம்பிரதாயம். இது ஒரு காரியத்தை நாம் செய்யும்போது அங்கே இருக்கக்கூடியவர்கள்ட்ட அனுமதி பெறுறது அப்படிங்கிறதுக்கு அனுஜ்ஞேன்னு பேர். சிவபெருமானுக்கு அது அவசியம் கிடையாது. இருந்தாலும் குடும்பம் அப்படின்னு ஒரு அமைப்புக்குள்ளே நாம் இருக்கும்போது நாம் எல்லாரையும் கலந்துண்டு தான் சில காரியத்தை செய்யணும். அதுவும் ரிஸ்க் எடுக்கிற விஷயம் இருக்குது பாருங்க. இது நாம் பாதித்தா பிரச்சனை இல்லை, நம்மளை சுற்றி உள்ளவர்கள் நாம் பாதித்தாலே நம்மளை சுற்றி உள்ளவர்களை பாதிக்கும்னா ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா குடும்பங்கிற அமைப்பு எப்போ இருக்கோ அப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மளை சுற்றி உள்ளவர்களையும் அது பாதிக்கும்னா அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர்கள்ட்டெல்லாம் கலந்து ஆலோசிச்சுட்டு தான் அந்த முடிவு எடுக்கணும். அதில் உள்ள சாதக பாதகங்களை சொல்லணும். இப்போ இந்த விஷத்தை சாப்பிடலைன்னா திருஷ்யமான பிரபஞ்சங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். கண்ணுக்கு தெரிகிற எல்லா உலகத்தையும் இந்த விஷம் அழிச்சிடும். சிவபெருமானுக்கு அதை டைஜஷன் பண்ணக்கூடிய சக்தி உண்டு. அதனால் சாப்பிடலாம் அப்படின்னு பகவான் ஸ்ரீயப்பதியான நாராயணன் சொல்கிறார். மனைவிட்ட கேட்குறார் பார்வதிகிட்ட,
சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் ஒரு விஷத்தை ஒரு கோபதாபத்தில் ஒருத்தர் விஷத்தை சாப்பிட்றேன்னு சொன்னால் நான் விஷம் குடிச்சிடுவேன் அப்படின்னு கணவன் சொன்னால் மனைவி என்ன சொல்லுவாள், மனைவி சொன்னால் கணவன் என்ன சொல்லுவார்? இன்றைக்கி நடைமுறையில் மனைவி சொன்னால் கணவன் பேஷாக குடியும்பன், முதல்ல குடிச்சிட்டு போ அப்படிம்பன். இதே கணவன் சொன்னால் மனைவி கத்துவாள், பைத்திய மாதிரி ஏன் பேசுகிற, எதுக்கு விஷத்தை குடிக்கணும் அப்படின்னு. இந்த இடத்துல பார்வதி பிரபாவஜ்ஞா அன்வமோதத்தா அப்படிங்கிறார். வேஷா குடிங்கோ அப்படின்னா, வேஷா குடிங்கோன்னு சொன்னான்னா அன்பில்லாத மனைவியா அப்படின்னா அப்படி இல்லை. பிரபாவஜ்ஞா சிவபெருமானுடைய மகிமை புரிஞ்சவள், அதனால் அன்வமோதத்தா அனுமதிச்சா. சிவபெருமான் அதை சாப்பிட்றார். சாப்பிட்டா அதுக்கு அடுத்த ஒரு யோசனை வர்றது, கண்ணுக்கு தெரிஞ்ச உலகங்கள் இந்த விஷத்தினால் அழியக்கூடாதுன்னு இந்த விஷத்தை சாப்பிட்டா கண்ணுக்கு தெரியாத அநேக கோடி பிரம்மாண்டங்கள் பகவானுடைய ஒரு வயத்தில் இருக்குது, அது அழிஞ்சு போயிடுமேங்கிறதுனால அந்த விஷம் இறங்கும்போது இப்படி தடவி கொடுக்குறா. இங்கே தடவி கொடுத்தால்னு எந்த புராணத்துலேயும் இல்லை, ஆனால் க்ஷேத்திர பிரமாணம் இருக்குது. சுருட்டப்பள்ளி அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம், அங்கே பார்த்தேன்னா பகவான் படுத்துன்னு இருப்பார் சிவபெருமான். அப்படி கழுத்தில் கையை வச்சு பார்வதி தடவி கொடுப்பா. திருவள்ளூர் பக்கத்தில் இருக்குது, மெட்ராஸ் திருவள்ளூர் பக்கத்தில். பகவான் அதை சாப்பிட்டு ஸ்வேத கண்டன், ஸ்வேதம்னா வெள்ளையாக உள்ளது, அந்த விஷம் அந்த இடத்துல தங்கினத்தினால, அந்த சோடா பாட்டில் கோலி மாதிரி இங்கே தங்கினத்தினால நீலகண்டனாக ஆயிட்டா. அதன் பிறகு தேவதைகள்லாம் பார்க்கடலை கடைய, அதில் மகாலட்சுமி வரா, சகசிரதள பத்மத்தில் வரா. அவளை ஸ்ரீசூக்த விதானத்தினால மகரிஷிகள்லாம் பூஜை பண்ண, அவள் கையில் கொண்டு வந்த மாலை தன் கழுத்தில் விழணும்னு எல்லா தேவதைகளும் விருப்பப்பட, எல்லா தேவதைகள்கிட்டையும் தோஷம் இருந்ததுனால அவர்களெல்லாம் ஒதுக்கிட்டு நிர்தோஷம் ஹி சமம் பிரம்மன்னு சொல்லக்கூடியதான பகவான் ஸ்ரீயப்பதியான பகவான் வைகுண்டவாசியான நாராயணன் கழுத்தில் அந்த மாலையை போட, பகவான் வட்சஸ்தல லக்ஷ்மியாக அந்த மகாலட்சுமியை உட்காத்தி வச்சுக்க, தாயாரும் தன் கருணையினால், கருணையோடு கூட்டின பார்வையினால் உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களுக்கும் பகவானுடைய அந்த கருணையை கிடைக்கிற மாதிரி பண்ணுறாள் அப்படின்னு ஆதிசங்கரருடைய மகாலட்சுமி கல்யாணத்தை குறிக்கக்கூடியதான ஸ்லோகம் இது. அங்கம் ஹரேஹே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கனே வமுகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதிரபாங்கலீலா மங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாக. அடுத்தது பழையபடி கடைய ஆரம்பித்தார்கள். பல வகையான வஸ்துக்கள்லாம் வந்தது, மங்கள திரவியங்கள்லாம். கடைசியில் தன்வந்திரி அவதாரம் எடுத்துன்னு பகவான் வரா. தருணாம்புத சுந்தரஸ்ததாத்வம் தனுதன் நனுதன்வந்தரிருத்திதோம்புராசேஹே அமிர்தம் கலசேவகன் கராபியாம் அகிலார்த்திம்ஹர மாருதாலயேச. அப்படி பகவான் எடுத்துன்னு வர உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய வியாதியையும் போக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபமாக வைத்திய சாஸ்திரத்துக்கு மூலமான ஆயுர்வேதத்தை உலகத்துக்கு அளித்ததான தன்வந்திரி பகவான் வெளியில் வர, தேவதைகள்லாம் நமஸ்காரம் பண்ண, அசுரர்கள் சுபாவத்தினால அவர் மேலே பாஞ்சு அவர் கையில் உள்ள அந்த குடத்தை புடுங்க, தேவதைகள் ஒன்றே தடுக்க, இந்த இழுபறியில் அந்த அமிர்தம் விழுந்த இடம் 4 இடம், சிந்தின இடம். ஒன்று ஹரித்வார், மற்றொன்று பிரயாக்ராஜ், 3வது உஜ்ஜைன், 4வது நாசி. இந்த 4 இடத்துலையும் தான் அமிர்தம் சிந்தினது. அப்படிங்கிறதுனால இந்த 4 இடத்துலையும் தான் கும்பமேளா அப்படிங்கிற வைபவம் நடக்கும். ஆனால் ஒரே சமயத்தில் நடக்காது, இது டிஃப்ரெண்ட்டு டைம். அது என்ன காரணம் அப்படின்னா கிரகங்களுடைய சேர்க்கை.
இந்த அமிர்தத்தை பிடிச்சி இழுக்கும்போது இவா பக்கத்தில் இவர் என்ன, இவா பக்கத்தில் இவர் நின்னாருங்கிறது ஒரு கணக்கு வரும். அது மாதிரி ஒரு சேர்க்க குரு, சூரியன், சனி, சந்திரன் இவர்களை வச்சு அந்த கால்குலேஷன். இதில் இந்த கால்குலேஷன்னால் எந்த இடத்துல எந்த கிரகம் இருந்தால் இந்த கும்பமேளா அப்படிங்கிற வைபவத்தை கொண்டாடணும் அப்படிங்கிறது பிரம்ம புராணத்திலையும் ஸ்காந்த புராணத்திலையும் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஜோசிய சம்பந்தமான விளக்கங்கள் நாளைய தினம். கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா. ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய்.